இந்த நேரத்துல இவ எதுக்கு இங்க வரா? வாங்க. ஹாய். நான் உங்களை எதிர்பார்க்கவே இல்லை. சரி வாங்க. வா நம்மள வா. வணக்கம் நாட்டாமையா. இவர் டாக்டர் சர்மா. வணக்கம். மனநல மருத்துவத்துல பெரிய ஜீனியஸ். இது வரைக்கும் இவர் அட்டென்ட் பண்ண எல்லா பேஷண்ட்ஸும் குணமடைஞ்சிருக்காங்க. இவர்கிட்ட நம்ம அம்மாவை பத்தி சொல்லி தான் நான் வேற கூட்டு வந்திருக்கேன். டாக்டர், இவங்க தான் நான் சொன்ன பேஷண்ட். ஓ, லட்சுமி, அவங்களுக்கு குடிக்கிறது ஏதாவது எடுத்துட்டு வாமா. சரிங்க மாமா. வணக்கம். அர்ச்சனை தட்டை கொடுத்து பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ண சொல்லுப்போ. என்ன கோட்டீஸ்வரி, உன்னை ஏழை எடுக்கத்தான் வர வேண்டாம்னு சொன்னேன். கோயில்ல வந்து வழிமறிக்க சொல்லல. ஓ, நீ செஞ்ச பாவத்தை இங்க வந்து தானே கழுவணும். அதான் சாமி கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறமா சாமி கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு இருக்க. அப்படித்தானே? சாமி கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் இல்ல, நீதான். நீ எப்படி இன்னைக்கு பூஜைக்கு வருவேன்னு எனக்கு தெரியும். அதனால உன்னை பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன தேடி நீ வந்திருக்கேன்னா உன் மனசுக்குள்ள பயம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இங்க பாரு, இனிமே உன் தம்பிய நான் கடத்த மாட்டேன், பயப்படாத. பயம் எனக்கா? ஆக்சுவலா நான் உன்னை பார்க்க வந்ததே பாதுகாப்பா இருந்துக்கோ அப்படின்னு உன்னை எச்சரிக்கை பண்ணிட்டு போறதுக்கு தான். உன் பொண்ணு தானே? பரவாயில்ல, பார்க்க நல்ல லட்சணமா தான் இருக்கா. நீ உன் பொண்ணு கல்யாணத்தை நடத்ததான் திரும்ப இந்த ஊருக்கு வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வந்த வேலையை பார்க்காம எதுக்கு தேவையில்லாம ஏலம் அது இதுன்னு அகலக்கால் வச்சிட்டு இருக்க? இத்தனை வருஷமா இந்த ஊர்ல நடக்கிற எல்லா ஏலத்திலையும் இந்த கோடீஸ்வரியோட மோதிரத்துக்கு யாருமே வந்தது கிடையாது. வர முடியாதுங்கிறதும் வேற விஷயம். பட் நீ என் கூட வீணா மோதி தோத்து போயிடாத, அதை எச்சரிக்கை பண்ணிட்டு போலான்னு தான் வந்தேன். இந்த ஊருட்டல் மிரட்டல் எல்லாத்துக்கும் இந்த ஊருக்காரங்க வேணா பயப்படலாம். ஆனா இந்த ஆறுமுகம் எதை கண்டு பயப்பட மாட்டான். என் பேச்ச மீறி நீ ஏலம் கேட்க வந்தேன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஓஹோ, நீ ஏலத்துக்கு வந்துட்டா நீ எடுக்கிற நிலம் உனக்கு சொந்தமாயிடுமா? நீ வா, ஆனா அந்த நிலத்தை எப்படி எனக்கு சொந்தமாக்கிக்கணுங்கிறது எனக்கு தெரியும். என் கூட மோதிரத்துக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி உனக்கு கிடையாது. ஒதுங்கிக்கும்.